ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஹோம் லோன் வாங்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹோம் லோன் வாங்கி நான் சொந்த வீட்டில் இருக்கேன், நான் ரெண்ட் வாடகை வீட்டில் இருக்கிறத விட சொந்த வீட்டுக்கு நான் லோன் போட்டு இருக்கிறது எவ்வளவோ மேல்னு சொல்லிட்டு ஒரு தவறான நோக்கத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஹோம் லோன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன தப்பு பண்ண போகிறாங்க, அதாவது நம்மளுடைய நண்பன் ஒரு குழியில் விழப்போகிறாங்க அப்படின்னா அந்த குழியிலேருந்து காப்பாற்ற போகிறது நம்மளா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவில் வரப்போகிற எல்லா விஷயங்களுமே உண்மையை அடிப்படையாக வச்சு தான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பாருங்க. நிறைய பேர் என்ன மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ரெண்ட் கொடுத்து வீட்டுல இருக்கிறத விட ஹோம் லோன் எடுத்து அந்த ரெண்ட் மாதிரியே பே பண்ணி லோனை செட்டில் பண்ணும்போது நான் சொந்த வீட்லயும் இருக்கேன், லோனும் பே பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இதுல இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அசட்டோட வேல்யூவை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணீங்க, ஒரு தவறான ட்ராப்லையும் போய் மாட்டிக்கிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட மைண்ட் செட்டே அதுதாங்க. உண்மையாக சொன்ன போனால் ஒரு டிவி வாங்கணும்னா இஎம்ஐ, ஒரு பைக் வாங்கணும்னா ஒரு இஎம்ஐ, கார் வாங்கணும்னா இஎம்ஐ, நிறைய விஷயத்துக்கு பண்ணோம். அதே மாதிரி அனாவசியத்துக்காக இஎம்ஐ போடலையே, நான் அத்தியாவசியமாக தானே இஎம்ஐ போடுறேன், எனக்குன்னு ஒரு வீட்டுக்காக தானே நான் இஎம்ஐ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான நோக்கத்தில் இருக்கீங்க. நான் இஎம்ஐ வாங்குறது தப்புன்னு சொல்லலை, பட் இஎம்ஐ கொடுக்குறவங்களையும் நான் தப்புன்னு சொல்ல. பட் அதை ப்ராப்பரான எத்திக்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு ஒரு பெரிய சுமைய உங்க மேலேயும் உங்க ஃபேமிலி மேலேயும் இறக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்க இப்போ நம்ம வீடு வாங்க போறோம். அப்ராக்சிமேட்டா லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிளஸ் ஹோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1 crore வரும். ஸோ நான் அதை விட்டுட்டேன், 1 crore அப்படிங்கிற பட்ஜெட்டை விட்டுட்டேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க. நம்ம மக்களோட டாட் என்ன அப்படின்னா, லோன் கம்மியா வாங்கி அதுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். லோன் தானே, இன்னொருத்தவங்க தானே நமக்கு கொடுக்குறோம், நம்ம தானே பே பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு கட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் நீங்க லோன் எடுக்கிறீங்க. ஸோ இந்த டிசிஷன் எப்போ எடுப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆவரேஜான மந்த்லி சேலரி ஒரு 1 lakh வரும்போது எடுப்பீங்க. இல்லை ஒரு 50,000 வருது, நான் என் ஃபேமிலிக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றோம். பட் நீங்க வீடு கொடுக்குறீங்க, அதோட சேர்ந்து ஒரு பெரிய சுமையும் கொடுக்குறீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருப்போம், இன்னும் 10 வருஷத்துமோ இல்லை 20 வருஷத்துலயே நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா, யாருக்குமே தெரியாது. ஸோ இதுதான் நேச்சர், இதுதான் உலக நியதியும் கூட. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஓகேவா? இந்த 10 வருஷத்துல நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு சொல்லி உங்க மேல உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற உங்க ஃபேமிலி மேல ஒரு பெரிய சுமையை இறக்குறீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த 1 lakh ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க இல்லாதப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கிறத நீங்க யோசிங்க. இங்க உள்ள ஒரு மனிதனுமே யோசிக்கணும். இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க. ஏன்னா உலக நியதி அதுதான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. அப்போ நான் 1 lakh என் சேலரி இருக்கு, நான் ஒரு 50 lakhs நான் லோன் போடுறேன், ஏன்னா என்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ நாளைக்கு நீங்க 1 lakh ஜாப்ல இருக்கலாம், அந்த ஜாப் உங்களை விட்டு போகலாம், போகாமலையும் இருக்கலாம், அதை விட ஹை பொசிஷன் கூட நடக்கலாம், எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தட், ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இருக்கீங்க, ரைட்டா? நீங்க 1 lakh சேலரி தான் வாங்குறீங்க. இப்போ நான் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறதுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்கிறேன். ஸோ 50 லட்ச ரூபாய் லோன் எடுக்க போறேன். அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% போட்டாங்க. அப்போ நீங்க மந்த்லி பேமெண்ட் பண்ண போறது அப்படின்னா 44,980 அதாவது 45,000 ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 45K. மாசம் நீங்க 45,000 கட்டலாம். அண்ட் தென் டெனோர் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்க போறீங்க. 40 வருஷம் இருக்காதீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா போகும். டெனோர் எவ்வளோக்கு போறீங்கன்னா 20 வருஷத்துக்கு போறீங்க. அதே இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு நீங்க பே பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,911 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறீங்க. அதுல உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 50 லட்ச ரூபா. டோட்டலா சேர்த்து 1 crore 8 lakhs பே பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு வீடு வாங்க போறது 50 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த வீடே வாங்க போறீங்க. ஆனா நீங்க பே பண்றது 1,08,00,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நீங்க உங்களுக்கு லோன் கொடுத்தவங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா பே பண்றீங்க. அதை சொன்னா நான் எப்ப அனுபவிக்கிறது, என்னோட லைஃப் இருக்கப்பதானே அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு 2 மாசம் அனுபவிப்பீங்க, ஒரு 3 மாசம் அனுபவிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா
அடுத்த 5ஆம் மாசத்துல இருந்து ஏன்டா லோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நீங்க போவீங்க. ஸோ ஏன்னா நீங்க 1 lakh சேலரி வாங்குறீங்கப்போ அதுல 50% அமௌண்ட் லோனுக்கே நீங்க ரீபேமெண்ட் பண்றீங்க. அப்ப அந்த 50% அமௌண்ட்டை வச்சு நீங்க ஆல்ரெடி 1 lakhக்கு நல்ல செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நிற்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 110% வந்துட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றீங்க. இது மிகப்பெரிய தப்புங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நிம்மதியா ரெண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன். நிம்மதியா என்ன பண்ணிட்டு போயிடுவேன், ரெண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டலுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு நான் ரெண்டல் போறேன் அப்படிங்கப்போ 20 இயர்ஸ்ல நான் 50 lakh பண்ணுவேன். இல்லை கேட்கலாம். ஏன்னா ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தாட்டி 10% இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அப்ராக்சிமேட்டான எஸ்டிமேட் வேல்யூ ஒரு 50 lakhs நம்ம பண்ண போறோம் 20 இயர்ஸுக்கு. ஓ, நான் இங்க 1 crore பண்ணா கூட எனக்கு சொந்தமா ஒரு வீடு வந்து கிடைச்சிடுச்சு. இதுல பார்த்தா எனக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டா, இதே விஷயம் தான் நீங்க பண்றீங்க. வீட்டுக்கு, அதாவது லேண்டோட வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹோமோட வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகும், அதாவது தேய்மானம் ஆகும். 20 வருஷத்துல அது எந்த அளவுக்கு அதோடைய குவாலிட்டியை வந்து இழந்திருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. டிப்ரிசியேஷன் வேல்யூ ஹோமுக்கு உண்டு, லேண்டுக்கு தான் இன்க்ரீஸ் வேல்யூ இருக்க தவிர ஹோமுக்கு டிப்ரிசியேஷன் உண்டு. அப்போ நீங்க 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டுனீங்க அப்படின்னா வீட்டோட வேல்யூ 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 லட்சம் ரூபாய் தான். 25 லட்சம் ரூபாய்க்கு போயிடும். அப்போ எனக்கு டோட்டலா லாஸ் பாத்தீங்க அப்படின்னா இல்ல 25 லட்சம், 1,07 லட்சம் ரூபாயில 25 லட்சம் ரூபாய் போச்சுன்னா கிட்ட உங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ், 80 lakhs லாஸ். அப்போ நான் 30 லட்சம் ரூபாய் ரெண்ட்ல நான் மிஸ் அவுட் பண்ணல இல்ல ப்ரோ, எனக்கு வந்து வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஆனா தப்பு தான் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கால்குலேஷன்ல பார்த்தா நீங்க பண்றது டோட்டலி ராங்குங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ இதெல்லாம் சொல்லி ப்ரோ நான் வந்து சொந்த வீடு வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 10 வருஷமோ இல்ல 20 வருஷத்துலயோ நீங்க ஒரு வீடை சொந்தமா வாங்கலாம். அதுவும் எந்த ஒரு லோனும் இல்லாம உங்களுடைய ஹேண்ட்ல இருக்கிற இருப்பை வச்சு. அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம மந்த்லி கமிட்மெண்ட் 45,000 ரூபாய்க்கு நம்ம இறங்கிட்டோம். நம்ம விருப்பப்பட்ட வேலையோ விருப்பப்படாத வேலையோ இந்த 1 lakh சேலரி ஆனாலும் நான் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மாசமோ ஒரு 3 மாசமோ இல்லை அப்படின்னாலும் நான் கடன் வாங்கிதான் அதை ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு சோர்ஸ் இருக்காது, எனக்கு சேவிங்ஸ் இருக்காது, நிறைய விஷயங்கள்ல நான் அஃபெக்ட் ஆவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இந்த ஹோம் லோன்ல உண்டு. ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களை ஒரு சொந்த வீட்டுக்கு முதலாளியாக்கணும்னா ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க, நான் சொந்த வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? நீங்க ஹோம் லோன் வாங்கினதா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டரும் பண்ணிக்கங்க. ஆனா நீங்க ஹோம் லோன் வாங்கல. நீங்க அந்த ஹோம் லோன் வாங்கி அதுக்கான ரீபேமெண்டா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல எஸ்ஐபிலயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு எஸ்ஐபி, ஒரு நல்ல பேங்க் பொட்டன்ஷியலான க்ரோத் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்கா இருக்கலாம், ஆக்சிஸ் பேங்கா இருக்கலாம், நான் ரெக்கமெண்ட் பண்ணல, இதுலதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொட்டன்ஷியலான எஸ்ஐபிலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துட்டு 35% க்ரோத் கொடுத்துருக்கு. டாட்டா இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்ல ப்ரோக்ராம்லாம் இது இருக்கு. நீங்க எதுல பெஸ்ட், உங்க மைண்டுக்கு எதுல பெஸ்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க. எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னா சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே வரும். ஸோ சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ எஸ்ஐபியில் நம்ம போக போகிறோம். நீங்கள் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சேலரி 1 lakh இருக்கு. நீங்கள் 1 lakh டிபெண்ட் பண்ணி வச்சுன்னா 45,000 ரூபாய் என்னால் ரீபேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, லோன் அப்படிங்கிறத எடுத்தீங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கோங்க, 45,000 ரூபாய் உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியும்ல. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கேன். நான் ரெண்ட்டுக்காக எவ்வளவு யூஸ் பண்றேன் அப்படின்னா மாசம் 15,000 ரூபாய். பாக்கி என் கையில பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் இருக்கு. யூ வாண்ட் டு சேவ் திஸ் அமௌண்ட் டு த எஸ்ஐபி. நீங்க மாசம் 30,000 ரூபாய் எஸ்ஐபில நீங்க பண்ணீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ல அண்ட் தென் 20 இயர்ஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 12%. ஸோ நீங்க லோன் வாங்க போறதா முடிவாயிருச்சு, இதுதான் பண்ண போறீங்கன்னு நினைச்சு அதே லோன் வாங்கினதா வச்சுக்கோங்க. நீங்க லோன் 45,000 ரூபாய் பே பண்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா
மாசம் மாசம் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பண்ணும்போது 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாலும் உங்க கையில எவ்வளவு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல திட்ட 69,70,000 ரூபாய். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 36 லட்சம் ரூபாய். ஆனா உங்க கையில நிக்கிறது 69 லட்சம் ரூபாய், நியர் 100%. 10 வருஷத்துல. அதே 20 வருஷத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,99,00,000. நியர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கோடி 3C. ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? கிட்டத்தட்ட 72 lakhs தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 மடங்கு 4x. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க கையில 3 crore இருக்கு. 20 வருஷத்துல இந்த இடத்துல நீங்க உங்களை டிபெண்ட் பண்ணவங்கள கைவிடல, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல, அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்கன்னா ஒரு குட்டான ஒரு சேவிங்ஸை கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நான் ரெண்டலுக்கு ஒரு 50 lakhs நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ரைட்டா? அந்த லேண்டோட வேல்யூ இருக்கும். இதே 50 lakhsக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ்லயும் உங்களால வீடு கட்ட முடியும். இல்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் காஸ்ட் எஃபெக்டிவா மேல போகுது அப்படின்னாலும் உங்களால 70 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியும். கமிட்மெண்டே கிடையாது. ப்ரோ 50 லட்சம் ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிடானு கேட்டா, ஆனா நீங்க கமிட்மெண்ட்ல தள்ளப்படல. அந்த 10 வருஷம் அப்படின்னா நீங்க கமிட்மெண்ட்ல தள்ளவே படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கமிட்மெண்ட்ல கண்டப்பல யாருக்கும் கீழே நான் எதுவும் தெரியல, உங்களை டார்ச்சர் பண்ணும், நீங்க இது பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்படிங்கப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்க, நான் கொஞ்சம் சேஃபான ஜோன்ல இருக்கேன். அதே 20 வருஷம் கழிச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 3 கோடி இருக்கு. அதுல 20 வருஷத்துல 1 crore நான் வீடு கட்டினாலும் 2 crore இது டாக்ஸ் சேவிங் வேற. 2 crore நான் என்ன பண்ணுவேன், என் ஃபேமிலிக்காக நிம்மதியான வாழ்க்கைக்கான ஒரு செட்டில்மெண்டா கொடுப்பேன். சொல்லுங்க ப்ரோ, நான் இருக்கப்ப என்னால அனுபவிக்க முடியல. இருக்கப்ப அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அகல பாதாளத்துல காலை விடுறதை விட நான் இல்லாதப்பையும் என்ன நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணுங்கிறத நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட குடும்பமே உங்களை இதை விட வேற ஒண்ணுமே உங்களுக்கு தேவையில்லை. அதனால இந்த ஹோம் லோன் வாங்கிதான் நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறத நீங்க டாட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா அது எவ்வளவு பெரிய அகல குழி அப்படிங்கிறது உங்களுக்கு வாங்குறப்ப தெரியாது. அதுக்கு நான் பேமெண்ட் செட்டில் பண்ணதான் உங்களுக்கு அதோட இது புரியும். அதை விட்டுட்டு நான் வாங்கிட்டேங்கிற ஒரு இமேஜின் பண்ணிட்டு நான் மாசம் நான் லோன் இஎம்ஐ பே பண்றதை விட நான் எஸ்ஐபில ஒரு 30,000 ரூபாய் நான் போட போனேன். அங்க நீங்க 45,000 ரூபாய் நான் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனா இங்க நான் எஸ்ஐபில 30,000 ரூபாய் போடுறேன்னு சொல்லி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு வீடு கட்டுறீங்க. 50 லட்சம் ரூபாய் லாஸ் ஆனாலும் அந்த லாஸ் எனக்கு ரெக்கவர் ஆகி திட்ட எனக்கு 1.5 கோடி ரூபாய் என் கையில நிற்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, புத்திசாலி யாரு? அதுக்கப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா அதை அனுபவிக்கலாம். நம்ம இல்லைன்னா நம்மளை டிபெண்ட் பண்ணவங்க அனுபவிப்பாங்க. அதனால இப்பவே உங்களை டிபெண்ட் பண்ணவங்க, அது உங்க குழந்தையா இருக்கலாம், இல்ல உங்களோட மனைவியா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல உங்களோட அண்ணனா இருக்கலாம், உங்க தங்கச்சியா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம். அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் 1 லட்சம் சேலரினா 30,000 ரூபாய், எந்த 1 லட்சம் சேலரி இல்ல, எந்த 10,000 ரூபாய் சேலரி இருக்குன்னா 500 ரூபாயில இருந்து நீங்க எஸ்ஐபி ஒரு 5,000 ரூபாயில கூட நீங்க பண்ணும்போது திட்ட நீங்க 5,000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா 25 வருஷத்தை உங்க கையில 1.5 கோடி ரூபாய் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சில பினான்சியல் விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அகல பாடாளுக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு ஷேர் பண்ணுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இனிமே பாய்.